ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. அடுத்த பாடம் 8. இஹ்ராமில் தடுக்கப்பட்டவை மற்றும் இஹ்ராம் கட்டியவர் செய்ய அனுமதிக்கப்பட்டவை குறித்த விளக்கம். பொது முஹரிமாகிவிட்டோம், ஹஜ்ஜு கிளம்புகிறோம், உம்ராவிற்கு கிளம்புகிறோம், ஹஜ்ஜுக்கு கிளம்புகிறோம். எப்படியெல்லாம் ஹஜ்ஜு நியத்து வைக்க வேண்டும் என்ற அனைத்தையும் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். ஹஜ்ஜு 3 வகைப்படும்: தமத்து, இஃப்ராத், கிரான் என்ற இதெல்லாம் பார்த்தோம். மிகவும் முக்கியமான சட்டங்கள் அது. இஹ்ராமில் இப்போது தடுக்கப்பட்டவை. சரி, வாருங்கள் பார்ப்போம். இஹ்ராம் செய்ய நியத் செய்த பிறகு அவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தனது முடிகளில் இருந்தோ அல்லது நகங்களில் இருந்தோ எதனையும் நீக்குதல், நறுமணம் பூசிக்கொள்ளுதல் இவை யாவும் அனுமதியற்றது. இதை அனைத்திற்கும் என்னது, எந்த அனுமதியும் கிடையாது. யார் இஹ்ராம் செய்து விட்டாரோ அவருக்கு இது அனைத்தும் அனுமதியற்றதாக மாறிவிடுகிறது. ஆண்களுக்கு மட்டும் குறிப்பாக உறுப்புகளின் அளவிற்கு, இது ஆண்களுக்கு மட்டும் குறிப்பாக உறுப்புகளின் அளவிற்கு ஏற்ப தைக்கப்பட்ட உடைகளை அணிவது அனுமதியற்றது. அணிய அனுமதி இல்லை. எப்படி? உறுப்புகளின் அளவிற்கேற்ப தைக்கப்பட்ட ஆடைகள். இது எதெல்லாம் வரும்? சட்டை, பேண்ட், பின்பு ட்ரௌசர், எந்த ஆடையாக இருக்கட்டும். உள்ளாடை, எது? உள்ளாடை. உள்ளாடையும் உறுப்புகளின் அளவிற்கு ஏற்ப தைக்கப்பட்ட ஆடைகள். உறுப்புகளின் அளவுக்கு ஏற்ப தைக்கப்பட்ட ஆடைகள் என்றால் ஒரு முஹரிம், ஒரு ஹஜ் செய்யக்கூடியவர், இஹ்ராம் நிலைக்கு வந்தவர், அவரிடம் தைக்கப்பட்ட ஆடைகள், அவர் உடம்பை எதுவும் சுட்டி இருக்க கூடாது. ஒரு ஆணிற்கு இது எதுவும் இருக்கக்கூடாது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. அதாவது சட்டை போன்ற முழுமையான தைக்கப்பட்ட ஆடை அல்லது பனியன் அணிவது, கால் சட்டை, தோல் காலுறைகள், சாக்ஸு, தோல் காலுறைகள் மற்றும் சாதாரண காலுறைகள் போன்ற பகுதி ரீதியாக, அதாவது பகுதி ரீதியாக தைக்கப்பட்ட ஆடையை அணியக்கூடாது. இதுதான் அல்லாஹ்வின் அடியார்களே அடிப்படை இஹ்ராமின் சட்டம். ஆனால் இந்த இஹ்ராமில் ஒரு விதிவிலக்கு இருக்கிறது ஆண்களுக்கு. என்ன? அதை இப்போது சொல்கிறேன். எனினும் ஒருவருக்கு கீழாடை கிடைக்கவில்லை என்றால், இசார், அந்த கீழ் கையில் இருக்கிறது அல்லவா, டவல், நீட்டு டவல், அது கிடைக்கவில்லை என்றால் அவர் சிறுவால் அணிவது, கால் சட்டை அணிவது அனுமதிக்கப்பட்டதாகும். கவனியுங்கள், அடிப்படை சிறந்த நிலை. இன்று எல்லோரிடமும் அல்ஹம்துலில்லாஹ் இஹ்ராம் துணி, இஹ்ராம் செட்டு அழகாக இன்று கிடைக்கிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு வேளை ஏதாவது சூழல் ஏற்படும், இஹ்ராம் துணியில் நஜீஸ் பட்டு இருக்கும், அவரிடம் எதுவுமே இல்லை, அந்த நேரத்தில் அந்த இஹ்ராமை, அந்த துணியை, கீழாடையை அவரால் போட முடியாது. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஒரு வரும் பொழுது அவர் கீழாடையை உடுப்பதில் எந்த தவறும் இல்லை. அதே போல் காலணிகள் கிடைக்காதவர், ஷூஸ், காலணிகள் இல்லாதவர், ஏன்னா நாம் ஏற்கனவே சொன்னோம், காலை மறைக்கக்கூடிய, கால் மறைக்கக்கூடிய பகுதியான அந்த ஷூவை, அந்த லெதர் ஷூ அல்லது லெதராக காலை மறைக்கக்கூடிய எதையும் அணியக்கூடாது. செருப்பு தான் அணிய வேண்டும், காலணி தான் அணிய வேண்டும். ஒருவேளை அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், செருப்புகள் கிடைக்காதவர் தோல் காலுறைகள், குஃபைன், அவற்றை வெட்டாமலேயே அணிந்து கொள்வதும் அனுமதிக்கப்பட்டது. வெட்டாமலா? நாம் ஏற்கனவே என்ன பார்த்தோம்? ஒன்று செருப்பு போட வேண்டும், அப்படி இல்லை என்றால் சாக்ஸை போட்டுக் கொள்ளலாம். சாக்ஸோ அல்லது லெதர், எதெல்லாம் கணுக்காலுக்கு மேல் செல்கிறதோ, எதெல்லாம் இந்த கணுக்காலுக்கு மேல் செல்கிறதோ அது எல்லாம் ஷூவின் அடிப்படையில் தான் வந்துவிடும். அது சாக்ஸாக இருந்தாலும் சரி, லெதர் ஷூவாக இருந்தாலும் சரி. என்ன சொன்னோம் ஆரம்பத்தில்? கணுக்காலுக்கு மேல் போய்விட்டது என்றால், கணுக்காலுக்கு மேல் போகாத வரை கீழே என்ன செய்ய வேண்டும்? கட் பண்ணி விட வேண்டும் என்று சொன்னோம். இது ஆரம்ப கால சட்டமாக இருந்தது என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். பின்னால் இந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. என்ன மாற்றப்பட்டு விட்டது என்றால், கற்பனவும் தேவையில்லை, கற்பனவும் தேவையில்லை. செருப்புகள் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் காலைக்கு அப்படியே நீங்கள் வெட்டாமலேயே நீங்கள் கணுக்காலை மறைத்தபடி நீங்கள் ஷூவையோ அல்லது லெதரையோ நீங்கள் அணிந்து கொள்ளலாம்.
பார்ப்போம், அதை தான் பார்ப்போம். கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, காலணிகள் கிடைக்காதவர் தோல் காலுறைகளை அவற்றை வெட்டாமலேயே அணிந்து கொள்வது அனுமதிக்கப்பட்டது. ஏனெனில் சஹீஹைனில் புகாரி மற்றும் முஸ்லிம் ஆகிய நூலில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியில் நபி அவர்கள் கூறுகிறார்கள், யாருக்கு 2 காலணிகள் கிடைக்கவில்லையோ அவர் தோல் காலுறைகளை அணியட்டும், யாருக்கு கீழாடை கிடைக்கவில்லையோ அவர் கால் சட்டை அணியட்டும். இந்த ஹதீஸ் ஆதாரம். எப்படி இந்த ஹதீஸ் ஆதாரம்? நாம் ஏற்கனவே சொன்னோமே அறுக்க வேண்டும் என்று, அந்த சட்டத்தை ஏன் விட வேண்டும்? அதையும் சேர்த்து தானே பார்க்க வேண்டும். கவனியுங்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸில் கூறப்பட்டுள்ள காலணிகள் இல்லாத போது தோல் காலுறைகளை வெட்டி அணிய வேண்டும் என்ற கட்டளை மன்சூஹ், மாற்றப்பட்டு விட்டது. காலணிகளை நாம் அறுத்து நாம் அணிய வேண்டும் என்ற சட்டம் இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது, மன்சூஹ் ஆகிவிட்டது. ஏனெனில் இஹ்ராம் அணிந்தவர் எத்தகைய ஆடைகளை அணிய வேண்டும் என்று மதீனாவில் நபி அவர்கள் கேட்கப்பட்ட போது நபி அவர்கள் எவ்வாறு கூறினார்கள்? பின்னர் அவர் அரஃபா மைதானத்தில் மக்களுக்கு உரையாற்றும் போது காலணிகள் கிடைக்காத போது தோல் காலுறைகளை அணிவதற்கு அனுமதி அளித்தார்கள், ஆனால் வெட்டும்படி கட்டளையிடவில்லை. இதுதான் என்னவென்றால், ஹஜ்ஜிற்கு கிளம்புவதற்கு முன்னால் மதீனாவில் அல்லாஹ்வின் தூதர் வெட்டும்படி கட்டளையிட்டார்கள். ஆனால் அதுவே இப்னு அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அரஃபா மைதானத்திற்கு வந்ததற்கு பிறகு நபி அவர்கள் இஹ்ராம் அணிந்தவர் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எதை உடுத்தக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸில் நபி அவர்கள் தோல் காலுறைகளை வெட்ட வேண்டும் என்று அவர்கள் சொல்லவில்லை. எனவே இந்த சட்டத்தை தான் நாம் முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் சொல்கிறார்கள், பாருங்கள், மதீனாவில் நபி அவர்களின் பதிலை செவியுறாதவர்களும் இந்த அரஃபா உரையில் கலந்து கொண்டிருந்தனர். மதீனாவில் வெட்டுங்கள் என்று சொன்னார்கள், ஆனால் மதீனாவை காட்டிலும் மக்காவில் அத்துணை பேர் எல்லோரும் சங்கமித்த அந்த இடத்தில் நபி அவர்கள் வெட்டுங்கள் என்று சொல்லவில்லை. அப்படியே வெட்டுங்கள் என்று சொன்ன அந்த செய்தியை எல்லோரும் கேட்டிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இந்த இடத்தில் அறிவிக்கும் பொழுது எல்லோரும் கேட்கக்கூடிய அந்த இடத்தில் நபி அவர்கள் மறுபடியும் அதை வெட்டுங்கள் என்று சொல்லாமல் இருப்பதினால் அது மாற்றப்பட்ட சட்டமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். மேலும் ஒரு தேவைப்படக்கூடிய நேரத்தில் நபிமார்களுக்கு விளக்கத்தை தள்ளி போடுவதற்கு அனுமதி இல்லை. அது ஒருவேளை நீங்கள் ஷூ அணியுங்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக கட் பண்ண வேண்டும் என்பது ஒரு சட்டமாக இருந்திருந்தால் நபி அவர்கள் கண்டிப்பாக அந்த இடத்தில் சொல்லியே ஆகியிருப்பார்கள். அப்படி சொல்லவில்லை என்றால் அது கட்டாயம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வெறுமன ஷூவை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள், வெறுமன கீழாடை அணிந்து கொள்ளுங்கள். அதாவது செருப்பில்லாதவர்கள் காலுறைகளை அணிந்து கொள்ளலாம், இசார் கீழாடை இல்லாதவர்கள் சிறுவாலை அணிந்து கொள்ளலாம். இதில் வேறு எந்த எக்ஸ்ட்ரா விஷயங்களை அல்லாஹ் தூதர் கூறாமல் இருப்பதினால் இந்த சட்டத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, செருப்பு இல்லாமல் இப்னு அப்பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், செருப்பு கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் இதை செய்வதில் வெட்டாமலேயே அணிவதில், கணுக்காலை மறைத்தாலும் வெட்டாமலேயே அணிவதில் தவறில்லை என்பது இப்னு அப்பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்குகிறார்கள். அடுத்ததாக, எனவே அந்த ஆடைகள் வெட்ட வேண்டும் என்ற கட்டளை மாற்றப்பட்டது என்பது இதன் மூலம் உறுதியாகிறது. அது கட்டாயமாக இருந்திருந்தால் நபி அவர்கள் அதை தெளிவுபடுத்தியிருப்பார்கள். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். இஹ்ராம் கட்டியவர் கணுக்காலுகளுக்கு கீழ் இருக்கும் தோல் காலுறைகளை அணிவது அனுமதிக்கப்பட்டதாகும். சரி, சில சாக்ஸோ சில ஷூஸோ இருக்கும், கணுக்காலுக்கு கீழே முடிந்துவிடும். இதை நாம் போடலாமா? தாராளமாக அணியலாம். இது செருப்பின் சட்டத்திற்குள் வந்துவிடும் என்று சொல்கிறார்கள். இது காலணியின் சட்டத்திற்குள் இது வந்துவிடும். இது ஒரு பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அல்லாஹ்வின் அடியார்களே. அதே போல் கீழாடையை முடிச்சு போடலாமா? ஒருவேளை சிறுவால் போடுகிறீர்கள், கீழாடை போடுகிறீர்கள், இசாரை போடுகிறீர்கள், கட்டுகிறீர்கள் அல்லவா? பெல்ட் போடுவது, பெல்ட் சில பேருக்கு எல்லோருக்கும் கைலி பரிச்சயமானதல்ல, எல்லோருக்கும் இந்த வேஷ்டி என்பது பரிச்சயமானது. பல நாட்டு மக்களுக்கு அதை யோசித்தே அவர்கள் பயப்படுவார்கள் இஹ்ராமிற்கு. பல நாட்டு மக்கள், நமக்கு கைலி கட்டுவது ஒரு கைவந்த கலை, வலில்லாஹில் ஹம்த். நமக்கு இந்த கைலியை வேஷ்டியை கட்டுவது ஒரு கைவந்த கலைதான் உண்மையிலேயே சொல்ல போனால். ஆனால் இது எல்லா நாட்டவருக்குமா? இல்லை.
பல பேர் இதற்காகவே நடுங்குவார்கள், பயப்படுவார்கள். எனில் பழக்கம் இல்லாத ஒரு விஷயம், அதை அவர்கள் செய்தால் கீழே விழுந்து விடுமா என்ற அந்த பயம் அவரிடம் இருக்கும். இதனால் தான் அவர்கள் என்ன செய்வார்கள், போட்டுக்கொண்டு பெல்ட் அணிவார்கள், வேறு ஏதாவது செய்வார்கள். ஷேக் என்ன சொல்கிறார்கள் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ், இஹ்ராம் கட்டியவர் இசாரை கீழாடையை முடிச்சு போடுவதும் ஒரு கயிறு அல்லது அது போன்ற ஒன்றை கொண்டு அதை கட்டுவதும் அவருக்கு அனுமதி உண்டு. இதை தடுப்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. இதை தாராளமாக செய்யலாம். இஹ்ராம் கட்டியவர் குளிப்பதும் தனது தலையை அலசுவதும், முடி வெட்டக்கூடாது அல்லவா, முடி எடுக்கக்கூடாது. சரி, தலை குளிக்கலாமா? இஹ்ராமிற்கு வருகிறோம், மக்காவிற்கு வருகிறோம். சில பேர் பண்ணக்கூடிய இதை பாருங்கள், அல்லாஹ்வின் அடியார்களே. நாமே டிரான்சிட் ஃபிளைட்டில் கிளம்பி போவது, ஜித்தாக்கு போவதே டைரக்ட் ஃபிளைட். சில நேரம் டிராவல்ஸ்காரர்கள் போட்டு தர மாட்டார்கள். இங்கே இருந்து மும்பைக்கு போவது, மும்பையில் இருந்து அங்கே போவது, அங்கே இருந்து இங்கே போவது என்று அலக்கடிப்பார்கள். இதெல்லாம் தவிருங்கள். டிராவல்ஸ்காரர்களிடம் எனக்கு ஜித்தா டைரக்ட் ஃபிளைட் போட முடியுமா? இதெல்லாம் நம் வசதி, அல்லாஹ்வின் அடியார்களே. காசை செலவு செய்கிறோம். ஒரு டிரான்சிட் அடித்தால் உடல் சோர்வடைந்து விடும். ஒரு டிரான்சிட் அடித்து நீங்கள் சென்றீர்கள் என்றால் நம் உடல் சோர்வடைந்து விடும். புத்துணர்ச்சியாக குளிர்ச்சி ஃப்ரெஷ்ஷாக போன அந்த உடம்பு நாற்றமாகிவிடும். இதையெல்லாம் தடுத்துக் கொள்ள பாருங்கள். ஒருவேளை டிரான்சிட் எல்லாம் அடித்து கஷ்டப்பட்டு ஜித்தாவிற்கு வருவார், ஜித்தாவிற்கு வந்து ஜித்தாவிலிருந்து மக்காவிற்கு வருவார். தலையெல்லாம் குளிக்க கூடாது, முடியை எல்லாம் இது செய்யக்கூடாது என்று சொல்லி குளிக்காமலேயே நாற்றமாக இருப்பார். குளிக்க கூடாது என்று நினைத்துக் கொண்டிருப்பார். இஹ்ராமிற்கு முன்னால் குளித்து விட்டோம் என்றால் அதற்கு பிறகு நாம் நறுமணம் பூசக்கூடாது என்ற அந்த அடிப்படையை வைத்துக் கொண்டு அக்குலையில் கூட தண்ணியை செலுத்திருக்க மாட்டார், முடியை தலைக்கு எதுவும் செய்திருக்க மாட்டார், உடலுக்கு மேனிக்கு குளிக்க கூட செய்திருக்க மாட்டார். ஏன்? இதே இஹ்ராம் துணியில் தான் நாம் இருக்க வேண்டும், வேறு இஹ்ராம் துணியை கூட மாற்றக்கூடாது கூட என்று இருப்பார். அல்லது இஹ்ராம் துணியை கழட்டினால் இஹ்ராம் போய்விடும். என்னது? இஹ்ராம் துணியை ஹோட்டலில் வந்து இஹ்ராம் துணியை கழற்றினால் இஹ்ராம் போய்விடும். இஹ்ராமை துணியை இப்படி மேலே கட்டிக்கொண்டு மலஜலம் கழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது எல்லாம் அறியாமை, இது அனைத்தும் அறியாமை. அல்லாஹ்வின் அடியார்களே, என்ன தடை செய்யப்பட்டுள்ளது? சோப்புகள், நறுமணங்கள், இதுதான் தடை செய்யப்பட்டுள்ளது. புத்துணர்ச்சி பெறுவதற்கு எந்த தடையும் இல்லை. ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இஹ்ராம் கட்டியவர் குளிப்பதும் தனது தலையை அலசுவதும் தேவைப்பட்டால் மென்மையாகவும் எளிதாகவும் சொரிந்து கொள்வதும் அனுமதிக்கப்பட்டதாகும். அவ்வாறு செய்யும் போது தலையிலிருந்து ஏதேனும் முடி உதிர்ந்தால் அவர் மீது குற்றமில்லை. இவ்வளவுதான் மார்க்கம். இதை கஷ்டமாக ஆக்கி கொண்டது யார்? நாம் தான். அதுவும் டிராவல்ஸில் வருபவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் சொல்லக்கூடிய சட்டமும் அவர்கள் பேசக்கூடிய விஷயமும் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். பயப்படுத்தக்கூடாது அல்லாஹ்வின் அடியார்களே. அவ்வளவு செலவுபட்டு கஷ்டப்பட்டு வரக்கூடிய ஹாஜிகளுக்கு நிவாரணம் அளிக்கும்படி அவர்கள் வழிகாட்ட வேண்டும் என்றால் படிக்க வேண்டும். இப்படிப்பட்ட நூலை படிக்காமல் எப்படி ஒருவர் டிராவல்ஸ் நடத்துகிறார்கள்? எப்படி டிராவல்ஸ்காரர்கள் இந்த விஷயங்களில் பொடுபோக்காக இருக்கிறார்கள்? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இஹ்ராம் கட்டியவர் குளிப்பது, இஹ்ராம் கட்டிய பெண் தனது இது ஆண்களுக்கு தாராளமாக குளிக்கலாம். என்ன? நறுமணம் பூசக்கூடாது, சோப்பை பயன்படுத்தாதீர்கள். சோப்பு நறுமணத்தில் வரும், எனவே சோப்பை பயன்படுத்தாதீர்கள். தாராளமாக குளிக்கலாம். துணியை தாராளமாக அவிழ்த்து குளிக்கலாம், மறுபடியும் துணியை மாட்டிக்கொள்ளலாம், அதில் ஏதும் தவறில்லை. சரி, பெண்களை பொறுத்த மட்டில் இஹ்ராம் கட்டிய பெண் தனது முகத்திற்காக தைக்கப்பட்ட புர்கா அல்லது நிகாப் போன்ற ஆடைகளையோ அல்லது கைகளுக்காக தைக்கப்பட்ட கையுறைகள் குஃபாஸைன் போன்றவற்றை அணிவது ஹராம், அணியக்கூடாது. முகத்தை மறைக்கக்கூடிய இஹ்ராமின் நிலையில் பெண்கள் இஹ்ராமின் நிலையில் முகத்தை மறைக்கக்கூடிய அந்த புர்காவோ அல்லது நிகாப் அல்லது கைகளில் தைக்கப்பட்ட கையுறைகள் போன்றவற்றை அணிவது ஹராமாக இருக்கிறது. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இஹ்ராம் கட்டிய பெண் முகத்திரை அணிய வேண்டாம், கையுறைகளையும் அணிய வேண்டாம். இஹ்ராம் கட்டிய பெண் முகத்திரை அணிய வேண்டாம், கையுறை அணிய வேண்டாம். சரி, கையுறைகள் என்பது அல்லாஹ்வின் அடியார்களே கம்பளி, பருத்தி, கம்பளி, பருத்தி அல்லது இதர பொருட்களால் கைகளின் அளவுக்கு ஏற்ப தைக்கப்படும், என்னது தைக்கப்படும் அல்லது நெய்யப்படும் உரைகளாக, என்னது ஹேண்ட் க்ளோவ்ஸ்
இப்போதெல்லாம் தனியாகவே விற்கிறது, அதே கருப்பு கலரில் விற்கிறது. முகத்திரை மற்றும் கையுறைகளை தவிர சட்டை, கால் சட்டை, தோல் காலுறைகள், சாக்ஸுகள் போன்ற இதர தைக்கப்பட்ட ஆடைகளை அணிவது பெண்களுக்கு அனுமதியுண்டு. பெண்களுக்கு தைக்கப்பட்ட ஆடைகள் பெண்களுக்கு அனுமதி இருக்கிறதா? இஹ்ராமில் அவர்களுக்கு இஹ்ராமா? ஆண்களுக்கு, ஆண்களை போல் பெண்களுக்கு தைக்கப்பட்ட ஆடை தாராளமாக உடுத்தலாம். என்ன, முகத்தையோ அல்லது தைக்கப்பட்ட கைகளுக்கான ஆடை, இதை இரண்டையும் அவர்கள் என்ன செய்யக்கூடாது? உடுத்த கூடாது. அவ்வாறே ஆண்கள் கடந்து செல்லும் போது தேவைப்பட்டால் ஒரு கட்டும் பட்டை ஏதுமின்றி தனது முக்காடை தலையிலிருந்து முகத்தின் மீது தொங்க விடுவதும் அவர்களுக்கு அனுமதி உண்டு. பின்னால் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அதை பின்னால் பார்ப்போம். என்ன, முக்காடை அதாவது மஹரம் இல்லாதவர்கள் கடந்து செல்லும் பொழுது அவர்கள் முகத்தை பார்க்கக்கூடிய வழிகள், முகத்தை பார்க்கக்கூடிய அந்த சம்பவங்கள் ஏற்படாமல் தடுப்பதற்காக தலையிலிருந்து முக்காடை தொங்க விடுவது, முகத்தை படாமல் முக்காடை தொங்க விடுவதற்கு அனுமதி உண்டு. அப்படி ஒரு வேளை அந்த துணி முகத்தில் பட்டாலும் அவர்கள் மீது எந்த பரிகாரமும் இல்லை, அவர்களுக்கு எந்த குற்றமும் இல்லை, எந்த பரிகாரம் இல்லை. ஏன்? இந்த ஹதீஸை கவனியுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இஹ்ராம் அணிந்த நிலையில் இருந்தபோது வாகன கூட்டத்தினர் எங்களை கடந்து சென்றார்கள். அவ்வாறு அவர்கள் கடந்து சென்ற போது அவர்கள் எங்களுக்கு நேராக வரும்போது எங்களில் ஒவ்வொருவரும் தனது முக்காட்டை தலையில் இருந்து முகத்தின் மீது தொங்க விட்டுக் கொள்வோம். கடந்து செல்லும் பொழுது தங்கள் முக்காடை என்ன செய்கிறார்கள்? தலையில் இருந்து முகத்திற்கு தொங்க விட்டுக் கொள்வோம். அவர்கள் எங்களை கடந்து சென்றதும் முகத்தை திறந்து கொள்வோம். ஏனெனில் இஹ்ராம் நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் கடந்து சென்றதும் முகத்தை என்ன செய்து கொள்வோம்? நாங்கள் திறந்து கொள்வோம். அல்லாஹ் நம்மை நேர்வழி நமக்கு செலுத்துவானாக. மேலும் அவ்வாறே பெண் தனது ஆடையை கொண்டோ அல்லது பிறவற்றை கொண்டோ தனது கைகளை மறைத்துக் கொள்வதில் தவறில்லை. தனது ஆடை இருக்கிறது அல்லவா, இவ்வாறு செய்யலாம், தவறில்லை. இவ்வாறு இந்த புர்காவுடைய கைப்பகுதியை நம் மனைவிகள், நம் பெண் பிள்ளைகள், நம் தாய்மார்கள் எல்லோரும் இவ்வாறு செய்வதில் தவறில்லை. மறைக்க வேண்டிய விஷயம் மறைத்தலாம், தவறில்லை. அந்நிய ஆடவர் முன்னிலையில் அவள் தனது முகத்தையும் கைகளையும் மறைப்பது கடமையாகும். ஏனெனில் அவை மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகளாகும், ஔரத்தாகும். அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான் சூரத்து நூரிலே, வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா லிபுஊலதிஹின். அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான், அவர்கள் தங்கள் கணவர்கள் தவிர மற்றவர்களுக்கு தங்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம். முகத்தை மறைப்பதுதான் அல்லாஹ்வின் அடியார்களே மார்க்க விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நிச்சயமாக முகமும் கைகளும் மிகப்பெரிய அலங்காரங்களில் ஒன்றாகும் என்பதில் சந்தேகம் இல்லை என்று ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். முகமும் கைகளும் மிகப்பெரிய அலங்காரங்களில் ஒன்று என்பதில் சந்தேகமே இல்லை. இதில் முகமே மிக முக்கியமானது. அல்லாஹ் கூறுகிறான், வஇதா ஸஅல்துமூஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப் ذَلِكُمْ أَطْهَرُ لِقُلُوبِكُمْ وَلِقُلُوبِهِنْ. மேலும் நீங்கள் ஏதேனும் ஒரு பொருளை கேட்டால் ஒரு திரைக்கு பின்னால் இருந்தே அவரிடம் கேளுங்கள், அது உங்களுடைய உள்ளங்களுக்கும் அவர்களுடைய உள்ளங்களுக்கும் மிகவும் தூய்மையானதாகும் என்று சூரத்துல் அஹ்ஸாபிலே 53வது வசனத்தை ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இங்கு கொடுக்கிறார்கள். இங்கு ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ். சில பெண்கள் என்ன செய்வார்கள் என்றால், சில பெண்கள் முக்காடு முகத்தில் படாமல் இருப்பதற்காக அதற்கு அடியில் ஒரு பட்டையை கட்டும் பழக்கம் கொண்டுள்ளனர். முக்காடு முகத்தில் படாமல் இருப்பதற்காக உள்ள என்ன செய்வார்கள், ஒரு குச்சி மாதிரி வைப்பார்கள். இதற்கு எந்த மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் அடிப்படையும் இல்லை. இதை செய்ய வேண்டாம். அது மார்க்கமாக்கப்பட்ட ஒன்றாக இருந்திருந்தால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதை தன சமூகத்திற்கு தெளிவுபடுத்தி இருப்பார்கள். அதனை அல்லாஹ்வின் தூதர் அதை தெரிவிக்காமல் அவர்கள் மௌனமாக இருந்திருக்க மாட்டார்கள். எனவே இதை செய்து உங்களை கஷ்டப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று ஷேக் இப்னு பாஸ் சொல்கிறார்கள். இஹ்ராம் கட்டிய காரணங்களுக்காக தான் அணிந்துள்ள இஹ்ராம் ஆடைகளை துவைப்பதும் அல்லது அவற்றை மாற்றி வேறு ஆடைகளை அணிவதற்கும் அனுமதி உண்டு. தங்களுடைய இஹ்ராம் ஆடையை கழற்றி அதை வாஷ் பண்ணி மறுபடியும் அணிவதில் எந்த தவறும் இல்லை. குங்குமப்பூ, ஜாஃபரான் என்று சொல்வோம், குங்குமப்பூ அல்லது மஞ்சள் நிற சாயச்செடிப்பட்ட ஆடைகள் இஹ்ராம் கட்டியவர் அணிவது அனுமதியற்றது. ஏனெனில் இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் நபி அவர்கள் இதனை தடுத்துள்ளார்கள்.
கவனம். இஹ்ராம் கட்டியவர் இச்சையான பேச்சுகள், பாவம் செய்தல் அல்லது தர்க்கம் செய்தல், விவாதிப்பது, இந்த மூன்றும் அல்லாஹ்வின் அடியார்களே ஆகியவற்றை தவிர்ப்பது கடமையாகும். என்ன எதை பற்றி சொல்கிறார்கள்? இஹ்ராம் பேசுபவர்கள் இச்சை பேச்சுகள், இச்சைகளை தூண்டக்கூடிய பேச்சுகள், பாலின பேச்சுகள் அல்லது பாவம் செய்தல், பாவ பேச்சுகள், புறம் பேசுதல், புறம் கழுவுதல். இஹ்ராம் நிலையில் புறம் பேசினால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. இஹ்ராம் இல்லாத நிலையிலேயே இதெல்லாம் தடுக்கப்பட்டவை என்றால் இஹ்ராம் நிலையில் அதே போல் அல்லாஹ்வின் அடியார்களை விவாதிப்பது, விவாதம் செய்வது, இதுதான் அல்லாஹ்வின் அடியார்களே. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. டிராவல்ஸில் செல்லும் பொழுது மனப்பக்குவத்தை அறிந்து கொள்ளுங்கள். மனப்பக்குவம் மிகவும் முக்கியம். நம் மன அமைதி மிகவும் முக்கியம். பெரும்பாலான டிராவல்ஸ்களில் சண்டையும் சச்சரவுமாக இருந்து கொண்டிருப்பதை நம் காதால் கண்களால் கேட்கிறோம். இல்லை இப்படி, நீங்கள் அப்படி, இல்லை இந்த பக்கம் வாங்க, அந்த பக்கம் வாங்க, நீங்க என்ன சொல்ல அங்க போறீங்க, நீங்க என்ன சொல்ல இங்க வரீங்க, ஏன் நீங்க லேட் பண்றீங்க, நாங்கெல்லாம் முன்னாடி வந்துட்டோம், நீங்கெல்லாம் இவ்வளவு லேட் பண்றீங்க, அப்படி இப்படி இப்படி அப்படி என்று சண்டையும் சச்சரவுமாக விவாதமாக இஹ்ராமுடைய அந்த மாண்பையை கலைந்தவர்களாக பொறுமைக்காரர்கள் அல்லாஹ்வின் அடியார்கள். ஒரு பஸ் ஒரு இடத்திலே கண்டிப்பாக இந்த நிலையை நீங்கள் எல்லாரும் அடைவீர்கள். பஸ் ஒரு இடத்திலே நிற்கிறது என்றால், பஸ் ஒரு இடத்தில் நிற்கிறது என்றால் எல்லோரும் இறங்கி சிறுநீர் கழிக்கக்கூடிய இடமாக அது போகும் என்றால் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க போவதில்லை. சில பேருக்கு சில நேரம் ஆகலாம். உடனடியாக கோவப்படாதீர்கள், பொறுமையை இழக்காதீர்கள், சண்டையாக அதை மாற்றாதீர்கள். ஏனெனில் நாம் இஹ்ராம் நிலையில் இருக்கிறோம். அதே போல் போகக்கூடியவரும் அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும். நம் ஒருவருக்காக எத்தனை மணி நேரம் பஸ் வெயிட் பண்ணும்? நம் ஒருவருக்காக எத்தனை பேர் உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள்? இது எல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும். சண்டை எங்கே ஆரம்பமாகும் என்றால் ஹாஜிகளுக்கு மத்தியில், அதுவும் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய டூரிஸ்டுகள், இந்தியாவில் வரக்கூடிய டூரிஸ்ட் ஏஜென்சி மூலமாக ஹாஜிகளுக்கு வருபவர்கள் சண்டை எங்கே நடக்கும் என்றால், எங்கே நடக்கும்? பஸ் நிற்கக்கூடிய இடத்தில் நடக்கும். யாராவது ஒருவர் லேட் பண்ணி இருப்பார், அதோடு எல்லாம் இஹ்ராமுடைய மாண்பை கலைத்து விட்டு சண்டை இருப்பது. அதை தடுக்க கூட அங்கு யாரும் இருக்க மாட்டார்கள். ஏன்னா டிராவல்ஸ்காரர்கள் இதை பற்றி எல்லாம் கவலை இல்லை, அவரை பற்றி எல்லாம் கண்டு கொள்ள மாட்டார். இதெல்லாம் அவர் பொறுப்புதாரி. மக்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும். சண்டை வேண்டாம், சச்சரவு வேண்டாம், நாம் எல்லாம் சகோதரர்கள், சேர்ந்து இந்த வணக்கத்தை சிறப்பாக நாம் செய்ய இருக்கிறோம் என்று முதல் நொடியிலிருந்து கடைசி மறுபடியும் சென்னையோ கொச்சியோ வந்து சேரும் வரை இந்த மாண்பை ஒரு பொறுப்பாளி செய்ய வேண்டும். நான் ஒரு 2 நாளுக்கு ஒரு முறை வந்து எட்டி பார்த்து எல்லாம் சரியா இருக்கா, எல்லாம் கரெக்டா இருக்கா சொல்லிட்டு போறதற்கு பேர் அல்ல டிராவல்ஸ் உடைய நேரம். நான் நடிகார் ஹஜ் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். 8 லட்சம் 7 லட்சம் செலவு செய்து ஒரு ஹஜ் செய்வது என்ன சாதாரண விஷயமா? அந்த மக்களுக்கு எவ்வளவு பொறுப்புடன் அந்த வணக்கத்தை அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். எல்லாம் படித்தவர்களா? கடைசி நாள் வரை எதையும் படிக்காமல் யாராவது ஒருவர் வழிகாட்டுவார், அவரை பின்பார்த்து நாம் செய்து விடுவோம் என்று வருபவர்கள் பெரும்பாலானவர்கள். யார் படிக்கிறார்கள் ஹஜ் எல்லாம் என்று? ஹஜ்ஜுடைய சட்டங்களை எல்லாம் இன்றையா அல்லாஹ்வின் அடியார்களே முன்னால் சென்றால் கூட படித்திருக்கிறார்கள். ஆனால் நாம் தான் இப்போது படிப்பதே இல்லை. ஹஜ்ஜா அது ஒரு சடங்கு. காசு கட்டி விட்டேன், எனக்கு ஹஜ்ஜி வந்துவிடும், என்னை அழைத்து செல்வார்கள், பிளைட்டில் செல்வேன். அவர் என்ன செய்கிறார் செய்வோம். சரி, என்ன செய்கிறார் செய்வோம். நல்ல டிராவல்ஸிலாவது சேர்கிறீர்களா? அதுவும் இல்லை என்றால் என்ன ஆகும் நம்மளுடைய ஹஜ்? தெரியாமல் நம்மளுக்கு பிதஅத்தை எல்லாம் கற்றுத்தந்தார்கள் என்றால் நம் ஹஜ் என்னவாகும்? இதற்கு அல்லாஹ்விடம் என்ன விதிவிலக்கு இருக்கிறது? நம்ம இது அல்லாஹ் நம்மளை விடுவிப்பதற்கு. அல்லாஹ் நம்மை நேர்வழி செலுத்துவானாக. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, ஹதீஸிலே வருகிறது, யார் ஹஜ் செய்து அதில் இச்சையான பேச்சுகளிலோ பாவச் செயல்களில் ஈடுபடாமல் இருக்கிறாரோ அவர் தனது தாய் அவரை பெற்றெடுத்த அன்று இருந்ததை போன்று பாவமற்ற நிலையில் திரும்புவார். நாம் ஏற்கனவே இந்த ஹதீஸை போன ஜும்ஆவிலே சொன்னோம். யார் ஹஜ்ஜிலே இச்சை பேச்சுகள், இச்சை செயல்கள், பாவ பேச்சுகள் இதையெல்லாம் தவிர்த்து சிறந்த ஹஜ்ஜை செய்து வருகிறாரோ அவர் ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுத்த நிலையில், புத்தம் புதிய நிலையில் அவர் ஊரு திரும்புவார். இந்த நிலை கிடைக்க வேண்டுமா? இந்த நிலை கிடைக்க வேண்டுமா என்றால் அதற்காக உலகிங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. சரி, இந்த ரஃபஸ் என்றால் என்ன? தாம்பத்திய உறவு மற்றும் சொல் செயலால் ஆரம்பக்கூடிய ஆபாச பேச்சுகள். அதே போலதான் ஃபுசூக் என்பது பாவச் செயல்களை குறிக்கும். ஜிதால் என்பது வீணான செயல்களை அல்லது பயனற்ற விவாதங்களில் தர்க்கம் செய்வதை குறிக்கும். ஆனால் ஒருவேளை
உண்மையை வெளிப்படுத்தும் அசத்தியத்தை மறுக்கவும் அழகிய முறையில் விவாதம் செய்தால் தவறில்லை. ஒரு ஹாஜ் இருக்கிறார், சற்று படித்தவராக இருந்தால் தெரியாத மக்களிடம் ஒருவேளை அவர் பிதத்தை செய்திருக்கலாம் அல்லது மார்க்கத்துக்கு புராண விஷயங்கள் செய்திருக்கலாம். அவருடன் அழகிய முறையில் விவாதிப்பதில் தவறில்லை. முஹ்ரிமாக இருந்தாலும் சண்டை வராமல், சச்சரவு வராமல் அழகிய முறையில் அவருக்கு ஆதாரத்தை சொல்லி அவரிடம் விவாதிப்பதில் எந்த தவறும் இல்லை. மார்க்க ரீதியாக இருந்தால், நமக்கு மார்க்கத்தை நன்றாக தெரிந்திருந்தால் அழகிய முறை விவாதிப்பதில் தவறேதும் இல்லை. ஏனெனில் அல்லாஹ்வுடைய இந்த வசனம், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனதி வஜாதில்ஹும் பில்லதி ஹி அஹ்ஸன் என்ற இந்த வசனம், நபியே உமது இறைவனின் பாதையில் ஞானத்தை கொண்டும் அழகிய உபதேசத்தை கொண்டும் நீர் அழைப்பீராக, இன்னும் அவர்களிடத்தில் மிக அழகிய முறையில் தர்க்கம் செய்வீராக என்று இந்த வசனத்தை கொண்டு. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இஹ்ராம் கட்டிய ஆண் தனது தலையோடு ஒட்டி இருக்கும் தொப்பி, அடுத்து இஹ்ராம் கட்டிய ஆணிற்கு தன் தலையோடு ஒட்டி இருக்கும் தொப்பி, இதோ இந்த தொப்பி அல்லது தலைப்பாகை, அமாமா தலைப்பாகை, உத்ரா, இமாமா போன்ற பொருட்களை கொண்டு தலையை மறைப்பது ஹராம், தடுக்கப்பட்டவை. சில பேர் என்ன செய்வார்கள் என்றால், இஹ்ராம் துணியை எடுத்து தலையை போட்டு இப்படி மறைத்துக் கொள்வார்கள். செய்யக்கூடாது. சில பேர் என்ன செய்வார்கள், மறந்து என்ன செய்வார்கள் என்றால் இஹ்ராம் துணியை, மேற்துணியை எடுத்து முக்காடு போல தலையை போட்டுக் கொள்வார்கள் ஆண்கள். இதை செய்யக்கூடாது. அல்லாஹ் நபியார்களே, தலை மறைக்கப்பட வேண்டும், இல்லை தலை மறைக்கக்கூடாது, மறைக்கப்படக்கூடாது தலை. அடுத்து கவனியுங்கள் அல்லாஹ் நபியார்கள், அவ்வாறே தன் முகத்தையும் மறைக்கக்கூடாது. ஏனெனில் அரஃபா தினத்தில், கவனியுங்கள், அரஃபா தினத்தில் தனது வாகனத்திலிருந்து விழுந்து மரணித்தவரை பற்றி நபி அவர்கள் கூறினார்கள். என்ன அரஃபா தினத்தில் இஹ்ராமின் நிலையில் இருந்தவரை, மரணித்தவரை நபி அவர்கள் என்ன கூறினார்கள்? அவரை அடக்கம் செய்யும் போது நாம் ஏற்கனவே ஜனாசாவில் படித்தோம். இஹ்ராம் நிலையில் எவ்வாறு ஒருவரை நாம் அடக்கம் செய்ய வேண்டும், என்ன சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர்? அவரது தலையையோ முகத்தையோ மறைக்காதீர்கள், அவரது தலையையோ முகத்தையோ மறைக்காதீர்கள் என்ற அந்த ஹதீஸ் இது காரணம். சரி, ஒருவேளை வெயில் பயங்கரமாக இருக்கிறது அல்லது இந்த மாதிரியான காரணம், காரின் கூரை, குடை அல்லது போன்ற நிழல்களை பயன்படுத்துவதில் தவறில்லை. ஒரு இடத்துல வெயில் அதிகமாக இருக்கு, சரியா, கொடை பயன்படுத்தலாமா ஹாஜிகள்? இது தலையை மறைக்கக்கூடிய சட்டத்தில் வந்துவிடுமா? வராது. ஹாஜிகள் குடையை பயன்படுத்துவதில் தவறில்லை. அல்லது ஒரு கூரை, காரின் கூரை கீழ், கொடியின் கீழ், கூரை கீழ், இதற்கெல்லாம் சென்று நம்மளுடைய நிழலை எடுத்துக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஏனெனில் நபி அவர்கள் ஜம்ரத்துல் அகபாவில் கல்லெறியும் போது அவர்களுக்கு ஒரு துணியால் நிழல் கொடுக்கப்பட்டதாக சஹீஹான செய்தியில் வெளிவந்துள்ளது. எப்படி நபி அவர்களுக்கு வெயிலில் இருந்து எப்படி நிழல் கொடுக்கப்பட்டது? ஜம்ரத்துல் அகபாவில் துணியை கொண்டு சஹாபாக்கள் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை மறைத்தவர்களாக இருந்தார்கள். துணியை கொண்டு, தலையினால் தலை மேல் அல்ல, வெயிலில் இருந்து அல்லாஹ் தூதரை விருத்தி செய்வதற்காக. கவனியுங்கள். மேலும் அரஃபா தினத்தன்று சூரியன் சாயும் வரை தங்குவதற்காக நமிரா எனும் இடத்தில் அவர்களுக்கு ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டதும், அரஃபாவில் கூடாரம் அமைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் இன்றும் அரஃபாவில் என்ன இருக்கிறது? கூடாரம். இந்த நம்முடைய இந்த குனியமுத்தூர் மருவா ரோடு இருக்கிறது அல்லவா, இங்கிருந்து மருவா ரோடு, இங்கிருந்து மருவா ரோடு வரை கூடாரம் இருக்கும். இங்கிருந்து மருவா ரோடு என்ன, குடியமுத்தூரை தாண்டி இன்னும் பின்னாடி போகலாம், அதுவரை ஃபுல்லாக என்ன இருக்கும்? கூடாரமாக இருக்கும். அந்த கூடாரத்தில் என்ன இருக்கும்? படுக்க ஒரு மெத்தை இருக்கும், அமர, துவா செய்ய, இப்படிப்பட்ட விஷயங்கள், எல்லா விஷயங்களும் அமைய காணப்பட்டிருக்கும். அல்லாஹ் நமக்கு இந்த ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் வழங்குவானாக. அரஃபா தினத்தன்று சூரியன் சாயும் வரை தங்குவதற்காக நமிரா என்னும் இடத்தில் அவர்களுக்கு ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டதும் அவர்கள் அதன் கீழ் தங்கியதும் நபி அவர்களிடமிருந்து சஹீஹான ஹதீஸில் வந்துள்ளது. இஹ்ராம் கட்டிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிலத்தில் வாழும் வேட்டை பிராணிகளை கொல்வது அல்லது அதற்கு உதவி செய்வது மற்றும் அவற்றை இருக்கும் இடத்தில் இருந்து விரட்டுவது ஆகியவை ஹராமாகும். இன்று இதெல்லாம் நாம் செய்ய போவதில்லை, ஆனால் அன்று அது ஒரு முக்கியமான விஷயம். என்ன? இஹ்ராம் அணிந்தவர்கள் வேட்டையாடக்கூடாது. எனில் இன்றுதான் இந்த வேட்டை என்ன தெரியவில்லை நமக்கு. ஏற்கனவே வேட்டை எடுத்து விட்டு அறுத்து வித்து கொண்டிருக்கிறார்கள், கோழி இறைச்சி என்று. அப்போது வேட்டை மிக முக்கியமான ஒரு அடிப்படை, மிக முக்கியமான ஒரு செயல். எங்கு எதை பார்த்தாலும் என்று வேட்டைக்குரிய விஷயங்கள் இருந்தது. ஆனால்
முஹ்ரிமாக இருக்கக்கூடியவர் வேட்டையாடுவது ஹராம். வேட்டையாடுவது மட்டுமல்ல, வேட்டையாடும்படி இன்னொருக்கு உதவினாலும் சரி, நான் செய்வேன் என்றால் நீ செய் நீ சிந்தி எனக்கு தா என்றாலும் அது ஹராம் என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்கிறது. மேலும் திருமண ஒப்பந்தம் பேசுவது ஹராம். முஹ்ரிமான நிலையில் அப்போது திருமணம் ஒப்பந்தம் பேசுவது, திருமணம் ஒப்பந்தம் செய்வது இதெல்லாம் ஹராம். தாம்பத்திய உறவு கொள்வது ஹராம். பெண் கேட்பது ஹராம். மற்றும் இச்சையோடு தீண்டுதல் ஆகியவை அனைத்தும் முஹ்ரிம் நிலையில் ஆண்கள் பெண்கள் என இருபாலருக்கும் இது அனைத்தும் தடுக்கப்பட்டவை. அங்கு வந்து ஒரு பையனை பிடித்திருந்தால் தன் மகளுக்கு பேசலாம், அல்லது ஒரு மகளை பிடித்திருந்த இதெல்லாம் நடக்கும். ஏனெனில் எல்லாரும் சேர்ந்து வருகிறார்கள் ஊரில் இருந்து, தவறில்லை. நல்ல சாலிகான ஒரு அங்கு ஒரு வணக்கம் செய்ய வருகிறார்கள் என்றால் அந்த பையன் ஒரு சாலிகான பையனாக இருக்கலாம், அல்லது ஒரு பெண் வருகிறார்கள், மார்க்க அடையாளங்களை பாதுகாத்தவர்களாக வருகிறார்கள். தன் பிள்ளைக்கு தன் மகனுக்கு இப்படி ஒரு மனைவி அமைய வேண்டும் என்று நினைப்பது தவறில்லை. ஆனால் ஏனெனில் அங்குதான் புது புது மக்களை நாம் சந்திப்போம். நம் டிராவல்ஸிலிருந்து வரும் பொழுது புது புது மக்களை சந்திப்போம். எந்த ஊரு இதெல்லாம் கேட்டுக்கொள்வோம். ஒரு நல்ல இணக்கம் ஏற்படும் அந்த பயணத்தில். இரு ஆண்களுக்கு அவரிடம் ஆண் பிள்ளை இருக்கும், இவரிடம் பெண் பிள்ளை இருக்கும். அல்லாஹ் நாடினால் ஒருவேளை இதற்கு வழிவகுக்கும். ஆனால் இதெல்லாம் எங்கு வைத்து பேசக்கூடாது? இஹ்ராம் நிலையில் இதை பேசக்கூடாது. இஹ்ராம் நிலை அதற்காக வந்திருக்கிறோம். இது இஹ்ராம் என்பது ஒரு உயரிய நிலை, ஒரு கண்ணியமான நிலை. அந்த நிலை என்பதற்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது. எனவே அங்கு இந்த திருமண ஒப்பந்தம், இப்படிப்பட்ட விஷயங்கள், தாம்பத்திய உறவு, இது எதுவும் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் அடியார்களே, யாவும் தடுக்கப்பட்டவை என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஹதீஸிலே அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இஹ்ராம் கட்டியவர் திருமணம் செய்யக்கூடாது, மற்றவருக்கும் திருமணம் செய்து வைக்க கூடாது, பெண் கேட்கவும் கூடாது, பெண்ணை போய் பார்க்கவும் கூடாது. என்ன செய்வார்கள் சில பேர், நம் திருமணம் ஒப்பந்தம் தானே செய்யக்கூடாது, கல்யாணம் நீ இங்கே நம்ம பார்த்துடலாம், என்னது இங்கே போய் பார்த்துடலாம், இஹ்ராம் நிலையில இங்கே போய் எப்படி பார்ப்பீர்கள்? பார்க்க கூடாது என்ற ஹதீஸில் தெளிவாக வந்துள்ளது. முஸ்லிமிலே 1409வது ஹதீஸ். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழி செலுத்துவானாக. கடைசியாக இஹ்ராம் கட்டியவர் மறதியாகவோ அல்லது மார்க்க சட்டம் தெரியாத அறியாமையினாலோ தைக்கப்பட்ட உடையை அணிந்தாலோ அல்லது தலையை மறைத்தாலோ அல்லது நறுமணம் பூசிக்கொண்டாலோ அவர் மீது எந்த பரிகாரமும் இல்லை. தெரியாமல் அவர் இதை செய்து விட்டால் எந்த பரிகாரமும் இல்லை. சரி, அவர் எப்போது நினைவு கூறுகிறாரோ அல்லது எப்போது சட்டத்தை அறிந்து கொள்கிறாரோ அப்போதே உடனடியாக அவற்றை அகற்றிவிட வேண்டும். நாம் பார்த்திருக்கிறோம் அல்லாஹ்வின் அடியார், சில நாடுகளில் இருந்து மக்கள் எப்படி வருவார்கள் என்றால், இஹ்ராம் இல்லாமல் பேண்ட் சட்டை அணிந்து உம்ரா செய்வார்கள். பேண்ட் சட்டை அணிந்து கூட்டமாக 10-20 பேர் கூட்டமாக அணிந்தவர்களாக உம்ரா செய்வார்கள். அல்லாஹ்வே அவர்கள் நிலையை அணிந்தவனாக இருக்கிறான், காரணங்களையும் அல்லாஹ் போதுமானவன். அல்லது எப்போது அவ்வாறே மறதியாக அல்லது அறியாமல் தனது தலையை சிரைத்தாலோ அல்லது முடியை இருந்து ஏதேனும் நீக்கினாலோ அல்லது நகங்களை வெட்டினாலோ அவர் மீது எந்த குற்றமும் இல்லை என்பது சரியான. சரி, தெரிந்தே ஒருவர் செய்தால் அவர் பாவத்தாளி. ஆனால் அதற்காக பரிகாரம் ஏதாவது மார்க்கத்தில் வந்துள்ளதா? ஆடனும் ஒட்டகம் அறுத்து கொடுக்க வேண்டும், இவ்வாறு ஏதாவது வந்துள்ளதா? தனிச்சட்டம் இல்லை, அவர் பாவத்தாளி என்று வருகிறது. கடைசியாக அல்லாஹ்வின் அடியார்களே, ஹரம் புனித எல்லை குறித்த சட்டம். கடைசி சட்டம், ஒரே ஒரு சட்டத்தை இங்கு சொல்கிறார்கள், நல்லா கவனிங்கள். ஒரு முஸ்லிம் இஹ்ராமில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், இது கவனிங்கள், இது ஹரம் எல்லைக்குள் உள்ள சட்டம். இது முஹ்ரிமாக இருந்தால் மட்டுமல்ல, முஹ்ரிம் இல்லாமல் மதீனாவில் ஒருவர் வசிக்கிறார், மக்காவில் ஒருவர் வசிக்கிறார், வேலைக்கு சென்றிருக்கிறார், இங்கிருந்து சவுதி வேலைக்கு அல்லது படிக்க சென்றிருக்கிறார்கள், அவர்கள் ஹரம் எல்லையில் இருக்கிறார்கள். அதற்கென்று சில சட்டங்கள் இருக்கிறது. என்ன? ஒரு முஸ்லிம் இஹ்ராமில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஹரம் எல்லைக்குள், மக்காவின் எல்லைக்குள் வேட்டையாடுவதோ அல்லது வேட்டையாடுவதற்கு ஆயுதங்கள் மூலமாகவோ அல்லது செய்கை மூலமாக உதவி செய்வதோ ஹராமாகும், தடுக்கப்பட்டதாகும். ஹரம் எல்லைக்குள் இருக்கும் விலங்குகளை அவற்றின் இடத்தில் இருந்து விரட்டுவது ஹராம். ஹரம் எல்லையில் உள்ள மரங்களையோ அல்லது அதன் பசுமையான செடி கொடிகளையோ வெட்டுவது ஹராம். அங்கு கண்டெடுக்கப்படும் பொருட்கள், இது தொலைந்த பொருட்கள், ஏதாவது
பொருளை நீங்கள் விட்டிருப்பீர்கள், பர்சு, காசு அல்லது பை அல்லது பேகு. இந்த கண்டெடுக்கப்படும் பொருட்களை அதனை பற்றி உரியவரிடம் ஒப்படைக்க அறிவிப்பவர் தவிர மற்றவர்கள் எடுப்பது ஹராம். ஹரமிலே ஒரு பொருள் இருந்து போட்டு ஹரம் எல்லைக்குள் தொலைக்கப்பட்ட பொருட்கள் போடப்பட்டு விட்டது என்றால் அதை யாரும் எடுக்கக்கூடாது. யாரை தவிர யார் அதை உரியவரிடம் ஒப்படைக்க அறிவிப்பு செய்வதற்காக எடுக்கிறாரோ அவரை தவிர. மிகவும் முக்கியமான விஷயம் அல்லாஹ் நடிகார். ஏனெனில் நபி அவர்கள் மக்காவை பற்றி இவ்வாறு கூறியுள்ளார்கள். ஹதீஸில் வருகிறது, நிச்சயமாக இந்த நகரம் மக்கா அல்லாஹ் புனிதப்படுத்தியதன் காரணமாக மறுமை நாள் வரை புனிதமானதாகும். இதில் உள்ள முட்கள் வெட்டப்படக்கூடாது, இதில் உள்ள வேட்டை பிராணிகள் விரட்டப்படக்கூடாது. இதற்கான அறிவிப்பு செய்பவரை தவிர மற்றவர்கள் இங்கு கண்டெடுக்கப்படும் பொருட்களை எடுக்கக்கூடாது. இதில் உள்ள பசுமையான புற்கள் பிடுங்கப்படக்கூடாது. புற்கள் என்றால் புல்கள், இதில் பிடுங்கப்படக்கூடாது என்று இந்த ஹரம் எல்லைக்குள் உடைய இந்த சட்டத்தை இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி இந்த பாடத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறார்கள். வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு 8வது பாடத்தையும் நாம் நிறைவு பெற்றோம். முஹ்ரிமாக இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும் என்ற சட்டம் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு இனிதாக நிறைவேறினது. இன்ஷா அல்லாஹு தஆலா நாளை ஹஜ்ஜின் செயல்முறை சட்டங்களுக்குள் செல்கிறோம். என்னவெல்லாம் ஒரு ஹாஜி முன்னாடி தெரிந்து கொள்ள வேண்டுமோ அனைத்தையும் இத்தனை வகுப்புகளில் நாம் தெரிந்து கொண்டோம். இப்போது அடுத்தது ஹாஜிகள் ஹஜ்ஜை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற செயல்முறை வடிவத்திற்குள் உள்ளே செல்கிறோம். நாளை வகுப்பில் அல்லாஹ் நாடினால் நாம் அதை பார்ப்போம். எதை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன் குல்லி தம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.